உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைய கருத்தரங்கம் ஒரு டைம் டேபிள் போட்டு செஞ்சால் கூட இவ்வளோ சீராக அமைச்சிருக்க முடியாது. ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப சுவையாக போயிட்டுருக்கு. அனைவருக்கும் பேசி அனைவருக்கும் நம்ம மறக்காமல் நன்றி சொல்லுவோம். அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, எப்படி தலைவாசல் தங்கராசு, ஒரு மதுரை மணிகண்டன், ஒரு சேலம் செம்மலை, அப்படி பல்வேறு ஊருக்கும் பேருக்கும் புகழ் உள்ள மாதிரி சின்ன சேலம் சீனிவாசன் ஐயா அவங்க அடுத்து நமக்கு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஐயா எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரனை வச்சு கோவை மகாலிங்கம் ஐயா பேசியிருந்தார். சந்திரன் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியா வரும்போது என்ன பண்ணுவாருன்னு அதே சந்திரனை எடுத்துக்கிட்டாரு ஐயா கையில. எடுத்துக்கிட்டு சந்திரனுடைய சதிராட்டங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல உங்களோட பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் நடத்தும் 11வது மாதாந்திர கருத்தரங்கில் என்னை பேச வாய்ப்பளித்த தலைவர், கௌரவ தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முத்துக்குமாரசுவாமி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் தலைவரும் இரும்பாலை ஜோதிடர் நாடி நாவலர் விஜயையாவை எனக்கு நாடி ஜோதிடம் சொல்லி கொடுத்த என் குருநாதர் திருவடிகளையும் வணங்கி கொண்டு, சபையில் வீட்டிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சந்திரனின் சதிராட்டங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக எங்கள் பேராசிரியர் ஐயா என்ன சொல்வார் அப்படின்னீங்கன்னா, பலனை ஜாதகத்தில் மட்டும் பார்க்காதீங்க, வெளியிலையும் பாருங்க. நம்ம ரவி ஐயாவும் அதை தான் சொல்லுவார், ஜாதகத்தில் மட்டும் பார்க்காதீங்க, வெளியிலையும் பாருங்க. அதே மாதிரி தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசாதீங்க, வெட்டி கதை சொல்லாதீங்க, கருத்து வரவங்களுக்கு 4 கருத்து நறுக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற எங்கள் இரும்பாலை ஐயா சொல்லுவார். அதன் அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம ராசி சக்கரத்தில் சந்திரனை வச்சு பல யோகங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ராசியை வச்சு பல யோகங்கள் சொல்லி, அதாவது துருதுரா யோகம் அப்படின்னு, சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடி சுபகிரகங்கள் இருந்தால் துருதுரா யோகம், மிக சுறுசுறுப்பாக இருப்பார், செல்வ செழிப்போடு இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சுனபா யோகம், லக்னத்துக்கு 12ல் சுபகிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகம், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார், தன்னுடைய முயற்சினால் சம்பாதிப்பார், பேரும் புகழமோட வாழ்வார், இப்படிலாம் ராசி சக்கரம். அதே மாதிரி அனபா யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ராசி சக்கரத்தை சந்திரனுக்கு 2ல் சுபகிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. செல்வ செழிப்போட வளருவார், பணம் தேடி வரும், பணத்திலே தூங்குவார், இப்படிலாம் இது இருக்கு. அது இல்லாத என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்திரனை வச்சு கஜகேசரி யோகம் அப்படின்ற ஒரு யோகம்லாம் சொல்லியிருக்காங்க. சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தாருன்னா கஜகேசரி யோகம், பேரு புகழ் நிலம் பட்டம் பதவி இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி சந்திரமங்கல யோகம் அப்படின்ற யோகமும் ராசி வச்சு சொல்கிறோம். செவ்வாவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலோ, பார்வையினாலும், நட்சத்திர பரிவர்த்தனையில் இருந்தாலும் இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு அப்படின்றத ராசி சக்கரத்தை வச்சு சொல்கிறோம். இது இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாத யோகம் 2 இருக்கு, அதுவும் யோகம்தான். அதாவது சகட யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தையும் சொல்லுவோம். சந்திரனுக்கு 6, 8, 12ல் குரு இருந்தால் சகட யோகம், அது ஏற்ற இறக்கத்தோட இருக்கு. வாழ்க்கை ஒரு சக்கரம், மேலே இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேலே வரும், இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஹேமத்ருவ யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கு. அதாவது சந்திரனுக்கு 2, 12 கிரகம் இல்லாத இருந்தாலும், பாவ கிரகங்கள் இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நிலை, இப்படிலாம் ஜாதகத்தில் ஜோதிடத்தை சொல்லியிருக்கு. ஜோதிடத்துக்கு வெளியில சந்திரன் என்ன சதிராட்டம் ஆடுறார், உலகத்தை பார்க்குறோம். அப்போ உலகத்தில் சந்திரன் என்னென்ன வேலை பார்க்குறாரு, ஒவ்வொரு மனசுலையும், ஒரு கவிஞர் மனசில், ஒரு சிற்பி மனசில், ஒரு சாதாரண மனுஷன் மனசில் இதெல்லாம் எப்படி அவர் சதிராட்டம் ஆடுறார் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். இதை கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, என்னைக்கு நம்ம நிலா நம்மளோடு ஓடி வருவதை நின்றதோ
அன்னைக்கே போச்சு நம்ம பாலியம், அதற்கப்புறம் விளையாடுவது போது கல்வன் போலீஸ் விளையாட்டு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நிலாவை பற்றி நிலாவை வச்சு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அந்த செய்தி சொல்லுவார். இன்னொரு விஷயம், கவிதை முறையில் பார்த்தீங்கன்னா இந்த கவிஞர்களுக்கு வந்து எப்படி இந்த நிலா சதிராட்டம் ஆடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுத பாரதி அப்படின்ற ஒரு ஹைக்கூ கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இரவு முழுவதும் நிலா என்னுடன் இருந்தும் தெளியவில்லை சாக்கடை அப்படின்ற ஒரு வரியில ஒரு கவிதை சொல்வார். நிலா இரவு முழுவதும் என்னுடன் இருந்தும் தெளியவில்லை சாக்கடை அப்படின்னு. சாக்கடையில என்னதான் நிலா பௌர்ணமி வெளிச்சம் அடிச்சாலும் அது என்ன எதுன்னு போகுது. அது மாதிரி மனிதர்களுடைய மனசுல வந்து கெட்ட எண்ணங்களோட ஒரு செய்தி கேட்க வந்தோம்னா அது என்னதான் நீ பௌர்ணமி ஒளியை கொடுத்தாலும் கேட்க போறதில்லை இப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி நான் முத்துக்குமார் அப்படின்னு அந்த கவிஞர் இதுல அவர் என்ன சொல்ல, நிலாவை பத்தி சொல்லும் போது, அதாவது இன்று போய் நாளை வா ஊட்டுவதற்கு சோறு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றார். கவிஞர் வாலி இதுல அந்த நிலா எப்படி சதிராட்டம் ஆடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1965 எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அப்படி படம் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கும் போது அந்த படத்துல வந்து எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதும் போது வாலி என்ன பண்றார், நிலவு போன்றவன் அப்படின்னு எம்ஜிஆரை பத்தி புகழ்ந்து பாடுவார். ஆனா அந்த பாட்டு வந்து படத்துல வரல. ஆனா இந்த செய்தி வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு போகுது. கவிஞர் கண்ணதாசனுக்கு போனதான் வாலியை கூப்பிடுற, டேய் வாடா. அவங்க அப்ப வந்து கவிஞர் முன்னாடி பாட்டு எழுதிட்டு இருக்காரு. அவர் அப்பதான் வந்த புதுசு வாலி. அப்ப வாலியை கூப்பிடுறாரு, என்னடா நீ வந்து நாங்களாம் நிலவு ஒரு பெண்ணாகி, நாங்களாம் நிலவை பெண்ணா பாடுறோம், நீ என்னடா ஆணா பாடுற, எப்படி பாடுற, எந்த துணிச்சல்ல பாடுற அப்படின்னு. ஆனா நான் ஒரு 3 காரணம் சொல்றேன், அது சரியா இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா நிலவு ஆணா பெண்ணா நீயே முடிவு பண்ணிக்கின அப்படின்றாரு. அப்படியாடா அவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்க, சொல்றா பார்க்கலாம் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்ல, நாம சினிமா துறையில இருக்கோம். இப்ப அவங்க பாட்டு எழுத காலம் வந்து சிவாஜி எம்ஜிஆர் காலம். இதுக்கு முன்னாடி வந்து கதாநாயகனா நடிச்சவர் வந்து தேவராஜ பாகவதர். அவர் ஆமா என்எஸ் கிருஷ்ணன் தேவராஜ பாகவதர் தான் வந்து அதுக்கு முன்னாடி ஹீரோவா நடிக்கிறாங்க. சிவகவி என்ற ஒரு படத்துல தேவராஜ பாகவதர் சிற்பியாவும் கவிஞராகவும் வருவார். நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண் வந்து இவரை விரும்புவாங்க. அப்படி விரும்புற நேரத்துல வந்து ஒரு பௌர்ணமி நிலவன தன்னுடைய காதலை வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் அப்பேற்பட்ட ஆள் இல்லம்மா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். இந்த பெண் என்ன போய் சொல்லுவாங்க, மன்னன்ட்ட போயிட்டு இவர் என்னட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த போய் சொல்றாங்க. சாட்சியாரு மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். சாட்சி, ஆமா அவங்க கேட்டது உண்மை, நான் சொன்னது இப்படி, அதனால நடந்தது உண்மைதான், ஆனா நான் இப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யாரு சாட்சி அப்படின்றாரு. சந்திரன் தான் சாட்சி. அப்படி சாட்சி சொல்ல வருவாரா அப்படின்னா வருவார். அவர் தான் கவிஞராஜா, பாட்டு பாடுறாரு. சந்திரன் வர்றாரு. எப்படி வர்றாரு, பஞ்சகஜம் கட்டிக்கிட்டு, வங்க வஸ்திரம் போட்டுக்கிட்டு, முத்து மாலை அணிஞ்சுக்கிட்டு, முத்து கிரீடம் அணிஞ்சுக்கிட்டு, ஆம்பளையா வந்து ஆனா வந்து சாட்சி சொல்றேன். இப்படி வந்து கதை அமைச்சிருக்காங்க. அப்ப சந்திரனை ஆனா தானே அமைச்சிருக்காங்க, அப்ப அது ஆணு தானே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற. பரவாயில்லடா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, இன்னும் 2 விஷயம் என்னடா அதையும் சொல்றா அப்படின்றாரு. ஆர்வம் தாங்க. ஜோதிட ரீதியா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க அப்படின்னு. கோயில்ல எல்லா கோயிலையும் நவகிரகம் வச்சிருக்கேன் தானே. சூரியனுக்கு பொண்டாட்டி உஷா தேவி, பிரதி உஷா தேவி அப்படின்னு எழுதிருக்கோம். அப்ப சந்திரனுக்கு ரோஹிணின்னு எழுதிருக்கோமா இல்லையா, அப்ப சந்திரன் ஆண் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். ஆமாடா இது ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்கு, நாங்க இவ்வளவு நாளா இதை தான் யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி. கவிஞர் அவரே பெரிய கவிஞர் தான், இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கிறாரு. சரி இன்னொரு விஷயம் என்னடா சொல்ற, பெரிய முக்கியமான இதாச்சே அப்படின்ட்டு. சரி இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன், விஞ்ஞான பூர்வமா நான் சொல்றேன், இது சரியா இருக்கா பாருங்க அப்படின்றாரு. அப்படியாடா சரி சொல்லு பார்க்கலாம் அப்படின்றாரு. அதாவது பூக்கள் மலர்றது அப்படின்றது, மலர்தல் அப்படின்றது பெண்மை, மலர வைக்கிற ஒளி ஆண்மை. அப்ப பகல்ல சூரியனை பார்த்து தாமரை மலருது, இரவுல சந்திரனை பார்த்து அள்ளி மலருது, மின்னலை பார்த்து தாழம்பூ மலருது. அப்ப இந்த ஒளிய சந்திரனை பார்த்து அள்ளி மலருதா இல்லையா, அப்ப அது வந்து சந்திரன் தானே, அப்ப ஆண் தானே. நீ எப்படி வந்து ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்பா நீ வந்து பெரிய ஆளுதான், நான் வந்து கண்டிப்பா இதை வந்து ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி. அதாவது வராத பாட்டுக்கு சந்திரனை பத்தி இந்த ஒரு விஷயம் சொன்னதும் ஒரு சரியான ஆக்கிரமெண்ட் வந்து பண்ணி, அதாவது அவங்க 2 பேருமே சரிசமமான சினிஃபீல்டரை பாட்டு எழுது. அதாவது கவிஞர் கண்ணதாசன் பாட்டா வாலி பாட்டான்னு தெரியாத அளவுக்கு பாட்டு எழுதக்கூடிய திறமை உள்ளவங்க 2 பேருமே.
அப்ப சந்திரன் இவங்க வாழ்க்கையில எப்படி விளையாண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இதுல நான் வந்து சந்திரனுடைய சதிராட்டம் இதுல எப்படி இருக்கு அப்படின்றத சரி, ஒரு ஆன்மீக ரீதியா நம்ம பாக்குறோன்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அபிராமி பட்டர் அப்படின்றது. தஞ்சாவூர் தலைநகராக கொண்ட வந்து சரபோஜி மன்னன் வந்து திருக்கடையூருக்கு வர்றாரு. இவர் வந்து தியானத்துல இருக்காரு. அன்னைக்கு பார்த்தா அமாவாசை திதி, இன்னைக்கு என்னடா திதின்னு கேட்கிறாரு. பௌர்ணமி திதின்றார். உன்னால மறுநாள் அவர் அந்த தியானம் தெளிஞ்சது கேட்குறாங்க. இது மாதிரி ராஜா வந்தாரு கேட்டாரு, உன்னால காட்ட முடியுமா? நிரூபிக்கலாம் உன்னை வந்து நெருப்புல போட்டுருவான். நம்ம சினிமாவில் பார்க்குறோம். அப்ப அவர் பாடுறாரு, பொங்கு கணங்கொழை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்கொழில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை குழைந்தாட வாராயோ எனக்கு ஒரு பதில் தாராயோ அப்படின்ற அது வந்து குற்றாலக்குறவஞ்சியில வந்து எடுத்த பாட்டு அது. ஆனா அபிராமி அந்த இதுல இல்ல, அது 73 பாட்டுல இந்த பாடுறாரு. குற்றாலக்குறவஞ்சியில் இந்த பாட்டை எடுத்து அந்த சினிமாவுக்காக இதை வைக்கிறாங்க. அப்ப வாராயோ ஒரு பதில் தாராயோ. அப்ப அம்பாள் வந்து என்ன பண்றாரு, தடாகத்தை எடுத்து பௌர்ணமி வைப்பார். அப்ப அபிராமி பட்டர் வாழ்க்கையில சந்திரன் எப்படி சதிராட்டம் ஆட்டிருக்காரு. இது ஒரு விஷயமா வந்து ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்றோம். சரி, இலக்கியங்கள்ல இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, கடையாழி வள்ளல்கள் வந்து பாரி அப்படின்றவர் ஒரு வள்ளல். அவருடைய மகள் வந்து அங்கவி சங்கவி. அதாவது சூழ்ச்சியின் பேர்ல வந்து மும்மூர்த்திகளாக சேர சோழ பாண்டிய மன்னர் சூழ்ச்சியினால வந்து பாரியை வந்து கொண்டுடுறாங்க. அப்ப கொண்டுட்டதுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் போன தருமபுரிய தலைநகராண்ட அந்த பாரி வள்ளல் வந்து எழுதினதுக்கு அப்புறம் வந்து யாருன்னா, பாரியுடைய நண்பர் வந்து கபிலர் தான் அந்த பிள்ளைங்களை வந்து கூட்டு போய் வளர்க்கிறார். அப்ப அந்த பாரி மன்னர் வந்து இப்போ கபிலர் வீட்டுல இருக்கும்போது அடுத்த மாசம் வர பௌர்ணமி திதியில அவங்க நிலாவில் வந்து அந்த இதை பாக்குறாங்க. போன இதே பௌர்ணமி திலாவில் நமக்கு பரம்பு மலை இருந்துச்சு, நம்ம அப்பா உயிரோட இருந்தாரு, நம்ம ராசாத்தியா ராணி மாதிரி இதுல இருந்தோம், இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பாரி மகள்கள் பாடுவதாக புறநானூறுல ஒரு பாடல் இருக்கு. அப்ப அந்த பாரி மகளுக்கு அந்த நிலா எப்படி சதிராட்டாடி இருக்கு இப்படின்றது சில விஷயங்கள்ல வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம டைட்டானிக் படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். 25 வருஷத்துக்கு முன்னாடி விரட்டி பார்த்த படம் அதெல்லாம். அது விபத்துக்குள்ளானது காரணம் என்ன? பனிப்பாறையில் மோதி இடிஞ்சு உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த கப்பலை தயாரிக்கும் போது கடவுளே வந்தாலும் இந்த கப்பலை உடைக்க முடியாது, முழுகடிக்க முடியாது அப்படின்னு ஆணவத்தோட தயார் பண்ண ஒரு கப்பல். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கப்பல், விபத்தே ஏற்படாத கப்பல்னு சொன்ன ஒரு கப்பல் எப்படி ஆச்சு? பனிப்பாறை உடைஞ்சு எப்படி மோதிச்சு? இதுக்கு யார் காரணம்? கப்பல் ஓட்டி காரணமா, பனிப்பாறை காரணமா, இயற்கை காரணமா? யார் காரணம் அப்படின்னு ஒரு விதம். அதுல ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, இவங்க யாரும் காரணம் இல்லை, நிலவுதான் காரணம்ன்ற. யார் சொல்ற? இதுக்கு காரணம் யாரும் இல்லை, நிலவுதான் காரணம் அப்படின்னு. அப்படியா, எப்படி அப்படின்னு கேட்கிறார். 1912 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 11:20 விபத்தாகுது அந்த டைட்டானிக் கப்பல். 1912 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அப்ப கடல்ல என்னைக்கும் இல்லாத ஒரு கொந்தளிப்பு அங்க நடக்குது. கடல்ல, அதாவது பல வருடங்களுக்கு ஒரு முறை அது நடக்குமா. அப்படி நடக்கும்போது டிசம்பர் மாசத்துல, அதாவது வடதுருவத்துல இருக்கிற அந்த பனிப்பாறை டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய அந்த இது அடிச்ச அந்த கொந்தளிப்புல ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வட அட்லாண்டிக் கிட்ட வந்துரு. அதாவது கப்பல் வர இடத்துக்கு வந்துருச்சு. இந்த கப்பல் எங்க இருந்து புறப்படுது? இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா நோக்கி போகுது. அப்ப வட அட்லாண்டிக் கிட்ட வரும்போது அந்த பனிப்பாறை அந்த கொந்தளிப்புடைய வேகத்துல என்ன பண்ணிச்சுன்னா, 6 மாசம் முன்னாடியே இங்க அந்த பனிப்பாறைங்க வந்துருச்சு. அந்த கொந்தளிப்புடைய வேகத்துல அந்த கடல் அதாவது 100-150 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படி ஒரு நடக்குமா கடல்ல. அப்படி நடக்கும்போது அந்த பனிப்பாறை டிசம்பர்ல வரக்கூடிய அந்த பனிப்பாறை ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி கப்பல் வர இடத்துக்கு வந்துருச்சு. இரவு 11:40 அதாவது கடலுடைய வேகம் இருக்கு இல்லையா, 41 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. இது அவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கு கப்பல். போயிட்டு இருக்கும் போது பைலட் பாக்குறாரு வந்து பனிப்பாறை இருக்கு அப்படின்றது. எந்த ஒரு விஷயமும் வந்து அதை திருப்பவோ இதுன்னவோ எதுவுமே பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்.
அப்போ வந்து கரெக்டாக வந்து 11:40க்கு அடிக்குது. பனிப்பாறையில் அடித்து உடைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கப்பல் உடைஞ்சி தண்ணி உள்ள வந்து அப்படியே சிறுக 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 முடிஞ்சு 2:20 சுத்தமாக வாஷ் அவுட்டை மூழ்கி போச்சான். இந்த செய்தி காலையில் 5:30 தான் எல்லாத்துக்கும் தெரியுதான். ஏன் அப்படி தெரிஞ்சது அப்படின்னீங்கன்னா, இப்ப இந்த கப்பல் போறது யாருக்குமே தெரியாதையா இருந்திருக்கும். மக்கள் பாதுகாப்பு படை, அந்த படை, இந்த படை, இதெல்லாம் தெரியாதையா இருந்திருக்கும். இத்தனை படைகள் இருந்தும் ஏன் இந்த கப்பலை காப்பாற்ற முடியல? அப்ப எங்க குருநாதர் சொன்ன ஒரு விதியம், அதாவது கூட்டு மரணம் 1500 பேர் செத்தாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தர்மத்திரியோன ராசியில கேதுவுடைய நட்சத்திரத்துல அஸ்வினி மகம் மூலத்துல கிரகங்கள் ஒவ்வொருத்திலையும் கிரகங்கள் இருந்து இந்த கேதுவோடைய கிரகங்கள் வந்து நடுவுல மாட்டிக்கிச்சுன்னா எல்லா கிரகமும் கூட்டு மரணம் நடக்கும் அப்படின்னு ஒரு நாடி நாவல எங்க விஜயனையா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த சதிராட்டங்களை அது என்னெல்லாம் எப்படி சதிராட்டம் பண்ணியிருக்கு பாருங்க. அதாவது அதுல ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒருத்தனுக்கு இந்த மாதிரி விதி இருந்துச்சுன்னா இவன் வளர வளர அந்த குடும்பம், அந்த வம்சமே அழிஞ்சு போயிடும். ஒரு கிராமத்துல இருந்துச்சுன்னா அந்த கிராமமே அழிஞ்சு போயிடும். வாதியார், நீங்க இருக்க பேச்சு இல்லாத கிராமம் நம்ம நாட்டுல 40 கிராமம் 45 கிராமம் இருக்குது ரெக்கார்டு சொல்லுது. பேச்சு இல்லாத கிராமம் இருக்கும், மக்கள் இருக்க மாட்டாங்க, இப்ப ரெக்கார்டு சொல்லுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரு கிராமத்துல இந்த அமைப்பு உள்ள 4 பேர் இருந்தான்னா அந்த கிராமமே காலி. அப்ப இந்த கப்பல் போன நேரத்துல அந்த கப்பல்ல 4 பேர் இருந்திருப்பான்னுருக்கு. எல்லாம் பொய்யான்ட்டானுங்க. அப்ப இத்தனை பேரும் காலி ஆகிறதுக்கு காரணம் இந்த தர்மத்திரியோன் ராசியில கேதுவுக்கு நடுவுல எல்லா கிரகம் மாட்டிச்சு இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சரி இது வந்து அதிர்ச்சியோடு சரி சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லும். செவ்வந்தி பூவில் நடுவில் பார்த்தேன், தேசிய கொடியில் சக்கரம் பார்த்தேன், இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன், ஒற்றை நாணயம் ஆனா பெண்ணா? நாணயம் ஆனா பெண்ணா அப்படின்னா அது பெண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா தலையில பூ வச்சிருக்கிறதுனால அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயமா அதை நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஒரு குட்டி கதை நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் வந்து ஒரு குட்டி கதையா ஒன்று சொல்லுவார். இந்த நிலாவை பத்தி ஒரு கதை. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு குடிகாரன் என்ன பண்ணுவார், இந்த ஒரு நிமிஷம், இந்த குடிகாரன் என்ன பண்ணுவார்னா அப்படியே ஆங்கிலம் பேசிட்டு தள்ளாடி வருவானா ரோட்ல வர. இந்த குடிகார போய் ஆடிட்டு போறானே அப்படின்னு. இவன் குடிச்சு ஆடிக்கிட்டே வரும்போது ஒரு கிணத்தை பார்க்குறான். நிலா அந்த பிம்பம் அதுல தெரியுது. தெரிஞ்சதும் ஐயோ நிலா ஊந்துருச்சு, காப்பாத்துங்கன்னு ஊழ்றான் பெறல்றான். யாரும் இல்லை, இவன் குடியார போய் அலம்பல் பண்ணிட்டு இருக்கான்டான்ட்டு விட்டாங்க. உன்னை நான் காப்பாற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தாண்ட ஓடுறான். ஒரு கவுத்தை எடுத்து நல்லா கெட்டியா பிடிச்சிக்க, உன்னை நான் காப்பாற்ற விட மாட்டேன் அப்படின்னு கவுத்தை போடுறான். போட்டதை இழுக்கிறான், வரமாட்டேது. உள்ள போட்டு கவுத்தை பீ சுத்துறது ஒரு கொங்குல மாட்டிக்குது. இழுக்கிறான் பலம் கொண்டு இழுக்கிறான். பொத்து இப்படி மல்லாந்து விழுறான். உழந்ததை இப்படி மேலே பார்க்குறான், நிலா மேலத்தில் இருக்கு. உன்னை நான் காப்பாத்திட்டேன். ரோட்ல போகும்போது பார்த்து போறதில்ல, கிணறு இருக்கா குட்டை இருக்கா குளம் இருக்கான்னு பார்த்து போறதில்ல. உன்னை இத்தனை பேர் போறாங்களா, உன்னை யாராவது காப்பாத்தினாங்களா? நான் தானே காப்பாத்தினேன் அப்படின்னு போடலாம். இது எதுக்காக சொல்லப்பட்ட கதை அப்படின்னா, சில மனிதர்கள் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன், எல்லாம் நான் சொல்றதுதான் சரி எல்லாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க என்று சொல்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை. இப்படி நிலா வந்து எப்படி சதிராட்டம் ஆடுகிறது அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் வந்து பார்க்குறோம். இப்படி நிலாவை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். ஒரு சினிமா பாடல்ல அந்த நிலாவை பற்றி ஒரு பாடல், அதாவது உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்து பாக்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி, அதை கையில் பிடித்து வீட்டுக்கு அனுப்பு, ஆறுதல் சொல்லி நல்லபடி, இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடில் நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய். நிலாவை பத்தி ஒரு கவிஞர் படி பாடியிருக்கார். இது மாதிரி நிலாவின் சதிராட்டங்கள் நிறைய இருக்குது. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவினோட உரை வந்து ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. இப்போ எல்லா அம்சங்களும் நவரசமும் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கவிதை நயத்தோடய அவர் பேசியிருந்தாரு.
வித்தியாசமான சப்ஜெக்ட். ஆனா வாழ்க்கைக்கு பயனுள்ளதா பல தகவல்கள் இருந்துச்சு. இது சாதாரணமா போற போக்கில் கவனிக்கிற விஷயம் இல்லை, நிறைய ஊன்றி கவனிச்சா இந்த விஷயத்த சொல்லிருக்காரு. இன்னொன்னு பரவலா அறிவியல் சார்ந்த மாதிரி கூட அவருடைய தகவல்கள்லாம் இருந்துச்சு. நிச்சயமா பல வரலாற்று நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. இவருடைய சிறந்த உரைக்காக நன்றி தெரிவித்து நம்மளுடைய சங்கத்தினுடைய சிறப்பு விருந்தினர் நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு பொன்னடை பொருத்தி கௌரவிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சேலம் சீனிவாசன் ஐயா பார்த்தீங்கன்னா நிலவை பற்றி பேசினார். இப்போ நிலவை பற்றி பேசினார். அப்போ நிலவு பார்த்தீங்கன்னா சந்திரங்கிறது ஆணா பெண்ணான்னா சந்திரங்கிறது ஆண் கிரகம் தான், சுக்கிரங்கிறது ஆண் கிரகம் தான். ஆனால் ஜோதிடத்துக்கு மட்டும் பெண் தன்மையே செயல்படுவார், பெண் தன்மையை தான் செயல்படுவாங்க. அவங்க ஆணு தான். இப்போ ஏன் ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிராசியர்ன்னு சொல்கிறாங்க. அசரகுருங்கிறது சுக்கிராசியர், அப்ப அது ஆண் தானே, அவர் ஆண் தானே அவரு. அப்ப அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா ஆணுதான். ஆனா ஜோதிடத்துக்கு மட்டும் அவங்க பெண் தன்மை தான் செயல்படுவார் அப்படிங்கிறத இந்த இந்த வாயிலாக நான் உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லி மகிழ்ச்சி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.